அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜிங்கிற 2 துருவங்கள் இருந்துச்சு. சூப்பரா நடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாஜியா இருக்கும். ஆனா மாசான படங்கள் எது ஓடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு தான் ஓடுச்சு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ எம்ஜிஆர். ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படங்களை கொடுத்த ஒரு குடும்ப பாங்கான ஒரு சூப்பரான நடிகர். எத்தனை அவார்டு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு அப்படின்னா நம்ம சிவாஜி கணேசன் சார். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்க்கலாம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் பயங்கரமா வந்து ஜொலிச்சவங்க. ஆனா அதில் கமல் சாருடைய ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். எல்லா படமே ஹிட் ஆனாலும் ரஜினி சார் வந்து கமர்ஷியலா வந்து ஒரு டைரக்டரோடைய ஹீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவர். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா இருக்கும். ஆக்டிங் வைஸ் 2 பேர்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையா ரஜினி சாரே சொல்லுவார், என்னை விட கமல் சிறப்பான நடிகன் சொல்லிட்டு. நடிகன் அப்படின்னு சொன்னா கமலஹாசன் தான். ஆனா கமர்ஷியல் ஹிட் யாருக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கு கிடைச்சதுன்னா ரஜினி சாருக்கு. இதை வந்து நான் வந்து பிளவுபடுத்தியோ பிரிச்சு வச்சே பார்க்கல. இதுதாங்க நடைமுறை உண்மை. அதுக்கு அடுத்து அப்படியே காலகட்டத்தில் வாங்கலேன், விஜயும் அஜித்தும் வர்றாங்க. 2 பேரும் நானா நீயான்னு போட்டி வருது. ஆனா அஜித் வந்து அற்புதமான நடிகர், எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் மாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். அதை வந்து அஜித் சாரே ஒத்துப்பார். நல்ல பயங்கரமான ஒரு கமர்ஷியலான படங்கள்லாம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் தான். அது சந்தேகம் இல்லை. நம்பர் 1 யாருன்னு போனேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்பர் 1 வந்து விஜய் தான். அஜித்தை கம்பேர் பண்ணும்போது அஜித் சார் படங்களை பார்த்தீங்கன்னா நடிகன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண படம் எல்லா படமே ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலுமே செம்மையாக நடிப்பு, அடித்து தூக்குடாப்புல